நடிகர் அஜித்குமார் அவர்கள் தமிழ் சினிமாவுடைய உச்சத்துல இருக்கிற நடிகர். ஆனால் இவர் சமீப காலமாகவே படங்கள் நடிப்பதுல கவனம் செலுத்துவது இல்ல. எப்போதுமே கார் ரேஸ் அப்படின்னே இருக்காரு. ஆனால் இவருடைய சம்பளம் மட்டுமே 150 கோடிகளுக்கு மேல கேட்பதாக ஒரு சில பத்திரிகைகளுமே சொன்னாங்க. அதே நேரத்துல அதிசருடைய மார்க்கெட் நிலவரப்படி அவருக்கு 100க்கும் அதிகமாக 90 கோடி கொடுத்தால் தான் கட்டுப்படியாகும் அப்படின்னு பல தயாரிப்பாளர்கள் பேக்கப்புமே அடிச்சிருக்காங்களா. சோ இந்த கேப்ல சூர்யா சாருடைய கருப்பு கம்பேக் கொடுக்க அடுத்தடுத்த இடத்துல சிவகார்த்திகேயன், பிரதீப் அப்படின்னு அஜித் சார் எதிர்பார்க்காத நேரத்துல பலருமே உள்ளே என்ட்ரி கொடுத்திருக்காங்க. இதற்கிடையில பாத்தீங்கன்னா பொதுவாகவே தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ரஜினி, கமல் அப்படின்றதை அடுத்து அஜித், விஜய் அப்படின்னு இருந்தது. ஆனால் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக ரஜினி, விஜய் அப்படின்னு இருந்தது. இதனடுத்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் முழுவதுமாக அரசியல் சென்று விட்டதால அஜித், ரஜினி அப்படின்னு இருந்தது. இந்த நிலையில இதனை பயன்படுத்தி கொண்ட ரஜினிகாந்த் அவர்களுமே அஜித் அவர்களை அடித்து தூக்கிவிட்டு அடுத்தடுத்து படங்களுமே நடிச்சிட்டு இருக்காரு. சோ ஏகே அவர்களுடைய ஏகே 64 படப்பிடிப்பு கண்டிப்பாக இந்த ஆண்டு ஆரம்பிக்கப்படாது அப்படின்னு சொல்லப்படுது. சோ ஏற்கனவே மார்க்கெட் ஒரு பக்கம் சரிந்து கொண்டிருக்க வேளையில அஜித் சார் இப்படி பண்ணுவது சரியில்லை அப்படின்னு சொல்லி அவருடைய ரசிகர்களே சோசியல் மீடியாக்கள்ல புலம்பிக் கொண்டும் இருக்காங்க. சோ இதனை நேரம் பார்த்து சரியாக காய் நகர்த்தும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அடுத்தடுத்து கைவசம் பெரிய பட்ஜெட் படங்களை வச்சிருக்காரு. வர ஆகஸ்ட் மாதம் அவருடைய ஜெயிலர் 2 திரைப்படம் ரிலீஸ் ஆக இருக்கு. கண்டிப்பாக இந்த படத்துடைய எதிர்பார்ப்பே படத்துடைய வசூலை கொண்டு வந்துடும். படத்துடைய ஓப்பனிங் மட்டுமே 500ல இருந்து 600 கோடி வரை வசூலாகும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. சோ தற்போது கோலிவுட்டுடைய நம்பர் 1 நாயகனாக சூப்பர் ஸ்டார் இருந்து வருகிறார் அப்படின்ற தகவல் வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.